நண்பா வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பத்தி அவர்கள் கிட்ட ரீசெண்ட் இன்டர்வியூல லவ் டுடேன்னு சொல்லிட்டு சின்ன பட்ஜெட்ல படம் எடுத்து அது மிகப்பெரிய லாபம் அடைஞ்சது. இப்படி இருக்கும்போது நீங்க ஏன் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் மாதிரி மிகப்பெரிய பட்ஜெட்ல படம் பண்ணணும்? உங்களுக்கு ப்ராஃபிட்லாம் லவ் டுடே மாதிரியான படத்துல தானே அதிகமா வருது. ஸோ அதுக்கு நீங்க சின்ன பட்ஜெட்ல லவ் டுடே மாதிரி நிறைய படம் எடுக்கலாமே அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல அது ரொம்ப தவறான ஒரு புரிதல். லவ் டுடே மாதிரி சின்ன படங்கள் தான் உங்களுக்கு மிகப்பெரிய ரிஸ்க். ஏன்னா படம் ரிலீஸ்க்கு முன்னாடி சேட்டலைட் விற்காது, ஓடிடி விற்காது, டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வாங்க மாட்டாங்க. அண்ட் அந்த மாதிரி படங்கள் சில டைம் பிரிண்ட் அண்ட் மீடியாவுக்கு செலவு பண்ற காசு கூட வராது. அண்ட் எல்லா சின்ன படங்களுமே லவ் டுடே படம் மாதிரி அமைஞ்சிராது. பட் தளபதி மாதிரி பெரிய ஹீரோ படங்கள்னா பயங்கர சேஃப். படம் அனௌன்ஸ் பண்ணி ஸ்டார்ட் ஆகுறப்பவே எல்லா ரைட்ஸும் வித்துரும். கேரண்டியா ஒரு வாரத்துக்கு ஓப்பனிங் கிடைக்கும். ஸோ டெஃபினட்டா ஒரு மினிமம் தியேட்டர்கள் ரெவென்யூ வந்துடும். அதனால தான் நாங்க பெரிய ஹீரோக்களை தேடி போறது. பெரிய ஹீரோ படத்துல நாங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் கரெக்டா மணி ஃப்ளோவை சர்க்குலேட் பண்ணி கரெக்டான ஒரு பட்ஜெட்ல பண்ணணும். ஸோ அதனால சின்ன படங்கள் தான் ரிஸ்க் அப்படின்னு ஓப்பனா ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் தளபதியை தேடி எல்லா ப்ரொடியூசர் போறாங்கன்னு. இதே மாதிரி அர்ச்சனா கல்பத்தி அவர்கள் இன்டைரக்டா விடாமுயற்சி படத்தை பத்தி கொஞ்சம் விமர்சனமும் பண்ணியிருக்காங்க. அதாவது நாங்க ஏஜஸ்ல பண்ண பெரிய ஹீரோக்களோட படங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெருசா எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணியிருக்க மாட்டோம். நல்ல ஒரு ஓப்பனிங் சீனு, சாங்ஸ், டான்ஸ், காமெடின்னு இந்த மாதிரி வழக்கமான கமர்ஷியல் டெம்ப்ளேட்ல தான் பண்ணியிருப்போம். ஏன்னா நீங்க ஒரு பெரிய ஹீரோவை வச்சு படம் பண்றப்போ கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் படம் பார்க்க வருவாங்க. ஸோ அதனால கொஞ்சம் சேஃபா பிளே பண்றதுக்காக நாங்க அந்த மாதிரி படங்கள் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி விடாமுயற்சி ஏன் பாக்ஸ் ஆஃபீஸ்ல பெருசா ஒர்க் ஆகல அப்படின்னு இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்க சொல்றது கம்ப்ளீட்டா கரெக்ட் தான். ஏன்னா டியர் 1ல இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாம் ஜானர் ஸ்பெசிபிக் படங்கள் பண்ண முடியாது. ஸோ சேஃப்டிக்கு கொஞ்சமாவது கமர்ஷியல் எலிமெண்ட்டை மிக்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஈவன் மாஸ்டர், கோட், லியோன்னு எல்லா படங்களிலுமே அந்த மாதிரி இருந்துச்சு. பட் அதை கைதி விக்கிற மாதிரியும் பண்ணலாம். லியோ அந்த மாதிரி ட்ரை பண்ண ஒரு படம் தான். ஸோ தளபதி கமர்ஷியல் கொஞ்சம் ஓவரா ஆட் பண்றாருன்னு சொல்லிட்டு விமர்சனம் வைக்கப்பட்டாலும் இப்போ வேட்டன் விடாமுயற்சி ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது தான் தெரியுது ஏன் தளபதி அப்படி பண்றாருன்னு. ஓகே நண்பா, இதை பத்தினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். ஓகே, பாய்.